கண்ணியமானவர்களே, இந்த ஒரு நாள் நம்மினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். நம்மினுடைய பணத்தில், நம்மினுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, நம்மினுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த ஒரு வருடம் முழுவதும் வறுமை என்பதே நம்மினுடைய வாழ்வில் வராமல் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜுமாவில் ஓதிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு அமல், நபியவர்கள் ரஜபு மாதத்தின் முதல் ஜுமாவில் நிறைய பலன்களை நமக்கு பெற்றுத் தருவதற்காக கற்றுக் கொடுத்த, இன்னும் நபியவர்களும் ஓதிய ஒரு அற்புதமான திக்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ரஜபுடைய மாதத்தில் யார் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதும் வறுமை என்பதே வராது அப்படின்னு நபி அவங்க சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு அமல். இன்னும் நபி அவர்களே சொன்னாங்க, இந்த ரஜபுடைய மாதத்தில் முதல் ஜுமால இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய வானம், பூமி, செடி, கொடி, மரம், மலைகள், தண்ணீர், காற்று, இது அனைத்துமே அந்த ஒரு மனிதனுக்காக அன்றைய இரவு முழுவதும் துஆ கேட்கின்றது, துஆ செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை செய்வதனால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு 5 விதமான பலன்கள், 5 விதமான பிரயோஜனங்கள் என்ன அப்படின்னா, முதலாவதாக நம்மினுடைய ரிசுக்கினுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைக்கிறான. இந்த ஒரு வருடம் முழுவதும் இந்த ஒரே ஒரு அமலை இந்த வெள்ளிக்கிழமையில் செய்கிறதுனால இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் தாலா நம்மினுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுத்துகிறான், ரிசுக்கினுடைய வாசலை திறந்து வைக்கிறான். இந்த ஒரு வருடம் முழுவதும் ரிசுக்குக்கு நமக்கு தட்டுப்பாடே வராது. இன்னும் இரண்டாவதாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பலன் என்னென்னா, இன்றைய நாளில் இந்த ஒரு அமலை செய்கிறதுனால, இன்றைய நாளில் இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களுக்காக வேண்டி உலகத்தில் உள்ள எல்லாமே துஆ செய்தான். அவரினுடைய பொருளாதாரத்திற்கு, அவரினுடைய சோதனைக்கு, அவரினுடைய குடும்ப பிரச்சனைக்கு, அவரினுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு, இப்படி அவருக்காக வேண்டி யார் ஓதுறாரோ அவருக்காக வேண்டி எல்லாமே துஆ செய்தான். மூன்றாவதாக, வறுமை என்பதே வராதான். அவருடைய இந்த ஒரு வருடம் முழுவதும் அவருக்கு இந்த ஒரு அமலை செஞ்சிட்டார் அப்படின்னா வறுமை என்பது அவர் பக்கத்திலே நெருங்காது. அவர் என்ன பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் அல்லாஹ் தாலா அவருக்கு வறுமை வரவிட மாட்டான், அவரினுடைய வறுமையை நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான்காவதாக, இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களினுடைய பணத்தில், இன்னும் செல்வத்தில் அல்லாஹ் தாலா அதிகமான பரக்கத்தை தர்றானா. அவர் சிறிதாக சம்பாதித்தாலும் அல்லாஹு தாலா அதில் அதிகமான பரக்கத் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு, இப்போ உதாரணத்திற்கு இந்த ஒரு அமலை செஞ்சுட்டார் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் அவர் என்ன சம்பாதிச்சாலும், எவ்வளவு கம்மியாக சம்பாதிச்சாலும் அல்லாஹு தாலா அதிகமான பரக்கத்தை அந்த ஒரு பணத்தில், அந்த ஒரு செல்வத்தில் அல்லாஹ் வைக்கிறானா. ஐந்தாவதாக, இந்த ஒரு அமலை செய்கிறதுனால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலனை பாருங்கள், அவரினுடைய தேவைகளை நிறைவேற்றி தரானா. அவர் என்ன ஆசைப்படுறாரோ, தேவைகள் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசை என்பது இருக்கும். அப்படின்னா இந்த ஒரு அமலை செய்கிறவருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தாலா உடனடியாக நிறைவேற்றி தரானா. இன்னும் ஏழாவதாக ஒரு பலனை அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யக்கூடியவருக்கு தர்றான். அவர் ஏந்திய கரத்தை கீழே விட்டுறதுக்குள்ளாட்டியும் அல்லாஹ் தாலா அவரினுடைய துஆவை கபூலாக்குறானா. அவர் என்ன துஆ கேட்டாலும், அவர் ஏன் கையை ஏந்திட்டார் அப்படின்னா இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாஹ் தாலா அவரினுடைய துஆவை உடனடியாக கபூலாக்குறான். இப்படிப்பட்ட ஒரு 7 விதமான பலன்கள், இன்னும் ஒரு 20 பலன்களை அல்லாஹ் தாலா இந்த ஒரு அமலை செய்யக்கூடியவருக்கு தர்றானா. அதில் நம்ம வெறும் 7 முக்கியமான பலன்களை தான் சொல்லியிருக்கோம். இந்த ஒரு அமலை செய்யுங்க, ஏகப்பட்ட பலனை அல்லாஹ் தாலா உங்களுக்கு வழங்குவான். இன்னும் இந்த ஒரே ஒரு அமல் நம்மினுடைய வாழ்க்கையை மாற்றும், நம்மினுடைய வாழ்க்கையை உயர்த்துது அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு அமலாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு அமலை என்ன வேலை இருந்தாலும், என்ன செயல்கள் இருந்தாலும், என்ன நேரமே இல்லாட்டையுமே கூட தயவு செஞ்சு இன்றைய இரவுக்குள்ளே இந்த ஒரு அமலை செஞ்சுருங்க. இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் தாலா நம்மேல் சொன்ன எல்லா பலன்களையும் உங்களுக்கு வழங்குவான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரஜபுடைய இந்த முதல் ஜுமாவை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வருடம்தான் இந்த ஜுமாவை பிடிக்க முடியும். அதனால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைய தினமே இந்த ஒரு அமலை தயவு செஞ்சு அனைவரும் செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அமலை
செய்யும்போது நாம் எப்படி செய்ய வேண்டும், இந்த ஒரு அமலை எந்த முறையில் செய்யணும் அப்படின்னு கேட்டால், நன்றாக உழு செய்து கொள்ளுங்கள். நன்றாக உழு செஞ்சுக்கோங்க அல்லது குளிச்சுக்கோங்க உடல் சுத்தத்தோடு. அப்புறம் உடை சுத்தத்தோடு புது ஆடை ஏதாவது இருந்தால் அணிஞ்சிக்கோங்க. இப்போ ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கெலாம் நம்ம எப்படி ஒரு நல்ல ஆடைகள் அணிவோம், அது போன்ற ஒரு புது ஆடைகள் இருந்துச்சுன்னா புது ஆடைகளை போட்டுக்கொள்ளுங்க. அல்லது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆடைகள்லேயே சிறந்த ஆடை, சுத்தமான ஆடையாக இருந்துச்சுன்னா அந்த ஆடையை வைத்துக்கொள்ளுங்க. போட்டுக்கிட்டு நன்றாக ஒரு 2 ரகாயத்து ஹாஜாத் நஃபில் தொழுதுக்கங்க. 2 ரகாயத்து என்ன நியத்து வைக்கிறீங்கன்னா, இப்படியே நியத்து வைங்க. யா அல்லாஹ், ரஜபுடைய முதல் ஜுமாவில் இருக்கேன்டா அல்லாஹ், நான் முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறேன். இந்த ஒரு நாளுக்காக வேண்டி நான் உனக்காக வேண்டி கிபிலாவை முன்னோக்கி ஒரு 2 ரகாயத் தொழுகிறேன் அப்படின்ற மாதிரி நியத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 ரகாயத்து ஹாஜத் நஃபில் தொழுது கொள்ளுங்கள். தொழுது முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கிரை ஒரு 100 முறை ஓதுங்க. மொத்தம் 2 திக்ர் சொல்லுவேன். அதில் ஒரு திக்ரை 100 முறை, இன்னொரு திக்ரை 100 முறை. அதில் முதலாவதாக எந்த ஒரு திக்ரை ஓதுறீங்கன்னா, நபியவங்க ஓதிய திக்ர், சஹாபாக்களுக்கு ஓத சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்ட திக்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி வ அஸ்தகுஃபிருல்லாஹ். ரொம்ப சிம்பிளான திக்ரு தான். இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் தீர்வதற்கு, இன்னும் வறுமை தீர்வதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக மினல் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்ற இந்த ஒரு திக்ரை ஒரு 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இப்படி இந்த 2 திக்ர்களையுமே 100 முறை முதல்ல 200 விடுத்தம் நம்ம ஓதி முடிச்சுட்டு நம்ம அல்லாட்ட ஏந்தணும். அப்படின்னா கையை, யாரெல்லாம் எனக்கு இதை தாடா அல்லா, யாரெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனைகளை முடிச்சுத்தா, இந்த தீர்வுகளை எனக்கு முடிச்சுத்தா, இன்னும் இந்த சோதனைகளை முடிச்சுத்தா, என்னுடைய பிஸ்னஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்து, இப்படின்னு நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதை அல்லாஹ் தாலா அன்றைய அந்த கையை விடுவதற்குள்ளே அல்லாஹ் தாலா அதை கபூலாக்கிடுவான். இன்னும் இந்த ஒரு அமலை செய்வதனால இந்த வருடம் முழுவதும் ஏகப்பட்ட பலன்கள் இருக்கின்றது. இன்னும் இந்த 2 திக்ர்களினுடைய அரபி தெரியாதவர்களுக்கும் இன்னும் தமிழ் தெரியாதவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய அரபியையும் இன்னும் இதனுடைய பொருளையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு முடிவதற்குள் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தோழர்கள், இன்னும் உங்களுடைய ரிலேட்டிவ், குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களையும் இந்த ஒரு அமலை இன்றைய தினம் செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் செய்ய சொல்வதனால அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.